இந்த வளையல் எனக்கு தானே வாங்கி கொடுத்தீங்க. அதே வளையல அவளும் போட்டு நின்னா பாக்குற எனக்கு எப்படி இருக்கும்? அவளுக்கும் எனக்கும் என்னப்பா வித்தியாசம்? இத்தனை நாள் நான் அவளை திட்டி இருக்கேன், அவளுக்காக உங்ககிட்ட எல்லாம் நான் சண்டை போட்டிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு கேவலமா நான் யோசிச்சதே இல்லப்பா. எனக்கு அசிங்கமா தான் இருக்கு. ஆனா நீங்களும் அண்ணனும் தான் என்ன இப்படி யோசிக்க வச்சீங்க. எப்படியாவது அவ இந்த வீட்டை விட்டு போனா போதும் தான் நான் இப்படி பண்ணும்பா. தப்பு செய்யறவன் குற்றவாளினா அந்த தப்பு செய்ய தூண்டுறவங்களுக்கு பேர் என்னப்பா? இதுக்கு மேல எனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுங்க. மனசா 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 அழாத மனசா. பாத்தீங்களா, ஒரு சின்ன பொய்ய சொல்லவே யோசிக்கிற நம்ம பொண்ணு இப்போ இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டு வந்து நிக்கிறா. இதுக்கு காரணம் யாரு? நம்ம பொண்ணை விட நமக்கு வேற யாரும் பெருசு இல்லங்க. இப்ப என்ன பண்ணலாம்? இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாமா? என்னாலதான் எல்லா பிரச்சனையும். என்ன மன்னிச்சிரு மானசா. என்ன? நான் யார் மேல பாசம் வச்சாலும் இங்க எல்லாருமே உனக்கு அப்புறம் தாமா. நீதாமா எனக்கு முக்கியம். அப்பா மேல உனக்கு கோவம் இருந்தா நீ என்ன அடிக்க கூட செய்யலாமா? நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம். உங்க பாசத்தை என்னால யாரு கூடயும் பங்கு போட்டுக்க முடியாதுப்பா. அதான் இப்படி பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னம்மா நீ? இதா அப்பா உன்னை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. அழாதம்மா. வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற பூஜை இது. அத கூட இந்த வீட்ல நிம்மதியா நடத்த முடியல. சாமி, நீங்க கிளம்புங்க. அவசரப்படாதீங்கம்மா. தொடங்கின பூஜைய இப்படி பாதியிலேயே நிறுத்தக்கூடாது. அது குடும்பத்துக்கு பெரிய தோஷம் ஆயிடும். அதோட தெய்வ குத்தமாவும் ஆயிடும். ஆமாமா, அதான் இப்ப எல்லாமே சரியாயிடுச்சுல. வாங்க பூஜையை நடத்தி முடிச்சிருவோம். பெரிய குடும்பம்னாலே 4 பேர் கண்ணு படுறது சகஜம்தான். நடந்த இந்த பிரச்சனையில உங்க குடும்பத்துல இருந்த கண் விஷயம் எல்லாம் கழிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க. வாங்கோ, மறுபடியும் வந்து எல்லாரும் பூஜையில கலந்துக்கோங்க. வாங்கோ. அம்மா வாங்கம்மா, வாங்கம்மா போலாம். வாங்க அப்பா, நீங்க வாங்கப்பா. போமா கீழே. வா மனசா வா. ஓம் வியாதிநாசினியே நமஹ, ஓம் மிருத்யுநாசினியே நமஹ, ஓம் நாசினியே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் சரண்யாயே நமஹ, ஓம் சௌக்கியதாயே நமஹ, ஓம் ஆரோக்கியதாயே நமஹ, ஓம் ராஜ்யதாயே நமஹ, ஓம் ஆயுர்தாயே நமஹ, ஓம் வபுர்தாயே நமஹ, ஓம் குலதெய்வம் நமஹ. ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரே ச தீமஹி தன்னோ தர்க்யம் பிரசோதயாத். தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலே பவ. மாங்கல்யத்துல குங்குமம் வச்சு விடுங்க. சதமானம் பவதி சதா யத் புருஷத் சரேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதே. குங்குமத்தை எடுத்து அவ நெத்தியிலையும் திருமாங்கல்யத்திலே வச்சு விடுங்க. பெரியவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருப்பா, நல்லா இருமா.
நீயும் வந்து ஆசீர்வாதம் வைக்கமா. ம். குலதெய்வ அருளால உங்க குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்கணும். எந்த கஷ்டமும் இல்லாம எல்லாரும் ஒத்துமையா 100 வருஷம் நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். தீர்காயுஷ்மான் பவா, தீர்க்க சுமங்கலி பவா. வித்யா, நான் உன்னை ரூம்ல தேடிட்டு இருக்கேன். இங்க என்ன பண்ற? சும்மாதான். வித்யா, அழுதியா? இல்ல. என்ன பாரு, என்ன பாருங்க. நான் என்ன சொன்னேன்? எந்த சிச்சுவேஷன்லயும் அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல. என்னால தாங்க முடியல சஞ்சய். நான் அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு கூட தகுதி இல்லாதவளாயிட்டனா? வித்யா, அதுக்கு ஃபீல் பண்றியா? எல்லாம் புரிஞ்ச நீயே இப்படி ஃபீல் பண்ணலாமா? ஃபங்க்ஷன்ல மானசா உன்னை வச்சு எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணா. அம்மா அந்த டென்ஷன்ல இருந்திருப்பாங்க. மத்தபடி உன் மேல அவங்களுக்கு எந்த வருத்தமும் இருக்காது. இல்லைன்னு வச்சுக்கே, அவ ஏன் திருடணும் அப்படின்னு சொல்லி உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? என்னதான் அவங்க உன்னை அவாய்ட் பண்ணாலுமே நீதான் அவங்க மருமக. கண்டிப்பா ஒரு நாள் அவங்க உன்னை ஏத்துப்பாங்க. நிஜமாவா? ஆமா, வித்யா மாதிரி ஒரு மருமக யாருக்குமே கிடைக்க மாட்டான்னு பெருமையா எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க பாரு. சொல்லுவாங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏய், எவ்வளவு தைரியமான பொண்ணு நீ. நீ அழுகிறது நல்லாவா இருக்கு? இனிமே அழக்கூடாது. சரி சரி. இப்பதான் அழகா தெரியுற. எல்லாரும் அவங்கவங்க புருஷன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்கல்ல, நானும் அதே மாதிரி வாங்கணும். ஏய் வித்யா, ஆசீர்வாதம் பண்ண. ஏன் தடுக்கிற? இல்ல, இந்த கால்ல விழுற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. இப்ப நீ என் கால்ல விழுந்தனா அப்புறம் நானும் உன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். என்ன சஞ்சய்? நிஜமாதான் சொல்றேன். அது என்ன, பொண்டாட்டி புருஷன் கால்ல விழணுமா? பசங்க பொண்டாட்டி கால்ல விழக்கூடாதா? யார் சொன்னா? தாராளமா விழலாம். இந்த காலத்துல பொண்டாட்டி கால்ல விழாத புருஷனே இருக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு இன்னும் நாள் இருக்கு. ரொம்ப அவசரப்படாத. இப்ப என்ன ஆசீர்வாதம் மட்டும் பண்ணு. எப்பவும் நீ இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். ம். சரி, இப்ப திரும்பி நில்லு. எதுக்கு? நில்லு சொல்றேன்.
இப்போ உனக்கு சந்தோஷமா? ம். ஆ, அப்புறம் இன்னில இருந்து நம்ம இன்னொரு முக்கியமான வேலையை ஆரம்பிக்கணும். என்ன? சொல்றேன், இரு. ஸ்லேட். ஸ்லேட்டு? இது பசங்களுக்கு கொடுக்க வாங்கினது தானே? அதுல இருந்து நான் தான் உன்னை தனியா எடுத்து வச்சேன். எனக்கு எதுக்கு இது? என்ன இப்படி கேட்டுட்ட? வித்யா தான் என் மருமகன்னு அம்மா சொல்லணும்னா அதுக்கு நீ படிக்கணும். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே உன்னோட படிப்பு தான். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், இப்பவே ஆரம்பிச்சிடலாம். ஆ, யார் சொல்லி கொடுப்பா? நான் எதுக்கு இருக்கேன்? உட்காரு. ஆ, ம், உட்காரு. சஞ்சய். இந்த அப்படி சாமியை வேண்டிக்க. ஒன் செகண்ட். ம். ஆ, இந்த அப்படி இதை பத்தி கீழே எழுது. ஆ, ம். ஆஹா, இதோ இப்படி இப்படி பிடிக்கணும். எழுது. என்னது இது? ஒழுங்கா அப்படி. ஆ, எழுது. என்ன வித்யா இது? எழுத்து இமயமலையில ஆரம்பிச்சு இலங்கை வரைக்கும் போகுது. கிண்டல் பண்ணாத சஞ்சய். முத தடவை நான் எழுதுறேன். சரி, இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன். ஆ, இதே மாதிரி எழுது. ஆ, சரி, இன்னொரு தடவை தானே? ம், தெரியும். ம். இவ்வளவு ஸ்லோவா கத்துக்கிட்டீங்கன்னா எப்ப நீ பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறது? சஞ்சய், இன்னொரு தடவை சொல்லிக் கொடு. அதுக்கு மேல சொல்லித்தரேன். கேட்க மாட்டேன். வா, எழுது. இப்ப எழுது. ஆ, இன்னொரு வாட்டி சொல்லிக் கொடு. அதெல்லாம் முடியாது. அதை பத்தி நீயே சரியா எழுதி காட்டு, இல்லைன்னா நான் உன் கூட பேசவே மாட்டேன். ஆ. ம். ஷோ, உன்னை நம்பி நான் என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருந்தேன். நீ போடுறதுக்கு 6 மாசம் ஆகிருவ போலயே. இப்பவே அம்மா எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அவங்கள விட ஃபாஸ்டா இருக்கணும். ஆனா நீ இப்படி இருக்கியே. சரி, அம்மாவை நம்ம எப்படி கன்வின்ஸ் பண்றது? நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ம், நீ எவ்வளவு சீக்கிரமா எனக்கு சொல்லிக் கொடுக்கறியோ அதை விட வேகமா நான் கத்துப்பேன். உன் நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன் சஞ்சய். சரி, அடுத்து போடலாமா? ம். ரெண்டு பேரும் அவங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயத்தை மறைச்சிட்டு தான் இந்த வீட்டில் இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ற சஞ்சய் இந்த உண்மையை ஏன் என்கிட்ட மறைச்சான்? அம்மாக்கு இவ தான் வித்யான்னு தெரிஞ்சாலே பெரிய பிரச்சனையே நடக்கும். இதுல சஞ்சய் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் தெரிஞ்சா, அப்பா, நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. படிக்காத பொண்ணே பிடிக்காதுன்னு சொன்னவன் எப்படி வித்யாவை கல்யாணம் பண்ணான்?
விஜய், சொல்லுங்க பெரியம்மா. என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல பெரியம்மா, நேத்து நடந்த பிரச்சனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பாவம் வாணி, உங்க அப்பாவுக்காக அவ வித்யாவா நடிச்சுக்கிட்டு இந்த வீட்ல இருக்கா. ஆனா மானஸ் அதை புரிஞ்சுக்காம அவளை ரொம்ப காயப்படுத்துறாள்ல. ஆமா பெரியம்மா. எல்லாம் கொஞ்ச நாள் தான் விஜய். ஏன் இப்படி சொல்றீங்க? மானசாவுக்கும் வாணிக்கும் ஒத்து வர மாட்டேங்குது. உங்க அப்பாவும் வாணியை சஞ்சய்க்கு கட்டி வைக்க பிளான் பண்றாரு. அதான் வேதா மானசா கல்யாணத்தோடயே சஞ்சய்க்கும் கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. சஞ்சய்க்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணையும் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாடா. என்ன பெரியம்மா சொல்றீங்க? இப்ப இத பத்தி நீ யார்கிட்டயும் சொல்லாத. சரியான நேரம் வரும்போது அவளே சொல்றதா சொல்லியிருக்கா. மானசா கல்யாணம் ஆகி போயிட்டாலும், சஞ்சய்க்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சிட்டாலும், அதுக்கப்புறமா வாணியால இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் நடக்காதுல்ல. அதான் வேதா இந்த முடிவு எடுத்திருக்கா. நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காத. சாப்பிட்டியப்பா? இல்ல பெரியம்மா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். வயித்த காயப்படாம போய் சாப்பிடுப்பா. சரிங்க பெரியம்மா. ரெண்டு பேரும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இது தெரியாம சஞ்சய்க்கு அம்மா பொண்ணு பாக்குறாங்க. ஒன்னும் புரியலையே. சஞ்சய், அம்மா இங்க வா. சொல்லுங்கம்மா. இந்த ஃபைல்ல ஒரு கையெழுத்து போடு. என்ன ஃபைல்மா இது? நீ நம்ம காலேஜ்ல சேர்மன் பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கான டாக்குமெண்ட். இல்லம்மா, அவன் ப்ராஜெக்ட். என்ன சஞ்சய் யோசிக்கிற? கையெழுத்து போடு. சஞ்சய், நல்ல நேரம் முடிய போகுது. கையெழுத்து போடு. அம்மா, நீங்க சொல்லி நான் எதையுமே முடியாதுன்னு சொன்னதில்ல. ஆனா இந்த விஷயம் மட்டும். காலேஜ்ல ஜாயின் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அப்புறம் நீயும் விஜயும் தானே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். இல்லம்மா, நான் தனியா பிசினஸ் பண்ணுங்கிறது தான் என்னோட ஆம்பிஷன். அது உங்களுக்கு நல்லாவே தெரியுமா? அப்படி இருக்கும்போது இப்போ நான் காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டேன்னா என்னோட பிசினஸ் ஒர்க் இதுலயுமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுமா. 6 மாசத்துல நீ உன் ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு சொன்ன. நானும் அதுக்காக பொறுமையா வெயிட் பண்ணிட்டு தானே இருந்தேன். 8 மாசத்துக்கு மேல ஆகுது. இப்ப வரைக்கும் உன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல. அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் தாமா. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க. கொஞ்ச நாள்னா எத்தனை நாள்? ஒரு 2 months. இல்ல சஞ்சய், 2 months ஆனாலும் உன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகாது. நான் உன் பார்ட்னர்ஸ் கிட்ட நல்லா விசாரிச்சுட்டேன். ப்ராஜெக்ட்ல நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லல. ஆனா அது சால்வ் ஆகாம ப்ராஜெக்ட் நடக்காதுன்னு மட்டும் தெளிவா சொல்லிட்டாங்க. ப்ராஜெக்ட் டிராப் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீ இதுக்கு மேலேயே அதையே நம்பிக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்ல. நான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவேன். எனக்கு 2 மாசம் டைம் கொடுங்க ப்ளீஸ்மா. முடியாது சஞ்சய், நான் டிசைட் பண்ணிட்டேன். நீ காலேஜ்ல ஜாயின் பண்ணி தான் ஆகணும். கையெழுத்து போடு.
சஞ்சய், நீ கையெழுத்து போட வேண்டாம். ரெண்டு மாசம் இல்ல, 2 வருஷம் கூட டைம் எடுத்துக்கோ. உன் லட்சியம் என்னவோ அதுக்காக ஒர்க் பண்ணு. உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். விஜய், இந்த விஷயத்துல அவரை தலையிட வேண்டாம்னு சொல்லு. ஏன் தலையிடக்கூடாது? இது நம்ம பையனோட லைஃப். அதை டிசைட் பண்ற உரிமை எனக்கும் இருக்கு. கடைசி வரைக்கும் நின்னு போறான்ல, அதுல ஒரு உயிர் கூட போயிருக்கு. பார்வதி செத்துட்டா. நீ பெரிய பாவத்தை பண்ணிட்ட. இனிமே உனக்கு இந்த வாழ்க்கை முழுக்க மன்னிப்பே கிடையாது.